வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். கச்சைத்தீவு பிரச்சனை இப்போது தேர்தல் காலத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மோடி கச்சைத்தீவு பிரச்சனையில் திமுகவும் காங்கிரசும் துரோகம் செய்துவிட்டது என்று அவர் தன்னுடைய ட்விட்டரில் பதிவு செய்து இருக்கிறார். ஆங்கில நாளேடான இந்து இது குறித்து ஒரு தலையங்கத்தை நேற்று தீட்டியிருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தை இந்த நாட்டின் பிரதமராக இருக்கின்ற ஒருவரே தேர்தல் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவது என்பது ஆரோக்கியமற்ற ஒரு செயல் என்று கடுமையான தனது கண்டனத்தை பதிவு செய்து இருக்கிறது. இப்போது காங்கிரசும் திமுகவும் கச்சத்தீவு பிரச்சனையில் துரோகம் செய்துவிட்டது என்ற கருத்தை தேர்தல் களத்தில் பாஜக தன்னுடைய பிரச்சாரமாக முன்வைத்து வருகிறது. இதில் என்ன நடந்தது என்ற உண்மையான வரலாற்றை நாம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வங்கதேச யுத்தத்திற்கு பிறகு அண்டை நாடுகளுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பிய அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுப்பது என்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்துவிட்டார். இப்படி ஒரு முடிவுக்கு அவர் வந்துவிட்டார் என்ற செய்தி தமிழக முதல்வராக இருக்கிற கலைஞருக்கு கிடைத்தது. பிறகு இந்திரா காந்தியிடமிருந்து ஒரு கடிதம் தமிழக முதல்வருக்கு வருகிறது. கடிதம் வந்தவுடன் பதில் கடிதத்தை தமிழக முதல்வர் எழுதாமல் நேரடியாக சக அமைச்சர் மாதவன் உட்பட்ட அதிகாரிகளை அழைத்து கொண்டு இந்திரா காந்தியை நேரிலேயே போய் சந்தித்து இந்த முடிவு விபரீதமானது, இந்த முடிவை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், கச்சத்தீவு தமிழகத்திற்குத்தான் உரிமையானது என்று அழுத்தமாக தனது கண்டனத்தை பதிவு செய்துவிட்டு திரும்பினார். அதோடு நிற்காமல் 1974ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி ஒரு நீண்ட கடிதத்தையும் பிரதமர் இந்திரா காந்திக்கு அவர் எழுதினார். அந்த கடிதத்தில் கச்சத்தீவு தமிழ்நாட்டிற்கு தான் சொந்தம் என்கின்ற வரலாற்று பூர்வமான ஏராளமான சான்றுகளை அதில் அவர் பதிவு செய்து இருந்தார். வெளியுறவு செயலாளராக இருந்த கேசவ சிங் என்னை சந்தித்து சென்றதற்கு பிறகு நான் என்னுடைய துறை வழியாக இந்த ஆதாரங்களை எல்லாம் நான் சேகரித்து தங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். இது தமிழ்நாட்டிற்கு தான், இந்தியாவிற்கு தான் சொந்தமானது. எனவே இந்த முடிவை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் அந்த கடிதத்திலே எழுதியிருந்தார். ஆனாலும் இந்திரா காந்தி வெளிநாட்டு துறை சம்பந்தமான முடிவு தன்னிடம்தான் இருக்கிறது என்ற காரணத்தினால் அவர் ஒப்பந்தத்தை போடுவதற்கு தயாராக ஆனார். ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் கூட சில ஷரத்துக்கள் வலியுறுத்தப்பட்டன. என்ன ஷரத்துக்கள் என்று சொன்னால், கச்சத்தீவில் நடக்கின்ற அந்தோனியார் விழாவில் தமிழக மீனவர்கள் கலந்து கொள்வதற்கு உரிமை உண்டு. அங்கே தமிழக மீனவர்கள் செல்வதற்கு பாஸ்போர்ட், விசா எதுவும் தேவையில்லை. கச்சத்தீவினுடைய பகுதியில் ஏதேனும் இயற்கை வளங்கள், பெட்ரோலியம், எரிவாயு போன்ற கனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அதை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கச்சத்தீவு பகுதியில் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய படகுகள், கப்பல்கள் சென்று வருவதற்கு பாரம்பரிய உரிமைப்படி முழுமையான அதிகாரம் உண்டு என்று தமிழ்நாட்டிற்கு சாதகமான ஒப்பந்தங்கள் அதில் சேர்க்கப்பட்டு அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு சாதகமான ஒப்பந்தங்கள் இருப்பதாக மேம்போக்காக தெரிந்தாலும் கூட உண்மையிலே இந்த ஒப்பந்தம் என்பது இலங்கைக்கு சாதகமாக அமைந்தது என்பதுதான் உண்மை. எனவே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இதற்கு எதிர்ப்பு வலுத்து கொண்டே இருந்தது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் செழியன் இது நாகரிகமற்ற ஒரு செயல், இந்த ஒப்பந்தத்தை திரும்பி பெற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அவர் கடுமையாக அதை எதிர்த்து பேசினார். அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் கலைஞர் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை அவர் கூட்டினார். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழகத்தினுடைய அப்போது காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிரிந்து இருந்தது. ஒன்று ஸ்தாபன காங்கிரஸ், இன்னொன்று இந்திரா காங்கிரஸ். அந்த கட்சியில் இரண்டு கட்சியினுடைய பிரதிநிதிகளும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே கலந்து கொண்டு கச்சத்தீவை தாரை வார்க்கக்கூடாது என்ற தீர்மானத்திற்கு அவர்கள் ஒப்புதல் தந்தார்கள் என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். அங்கே ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில் பொன்னப்ப நாடாரும், இந்திரா காங்கிரஸ் சார்பில் ஏஆர் மாரிமுத்தும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அதிமுகவும் நாஞ்சில் மனோகரனும் கலந்து கொண்டார், மாப்போசி கலந்து கொண்டார். அனைத்து கட்சியினரும் ஒன்றாக கலந்து கொண்டு கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம், பிரதமர் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயே அதிமுக சார்பில் கலந்து கொண்ட அரங்கநாயகம் வெளிநடப்பு செய்துவிட்டார். அப்போது அவர் வெளிநடப்பு செய்ததற்கு சொல்லப்பட்ட காரணம், இன்றைக்கு எப்படி மோடி இதை அரசியலாக்க விரும்புகிறாரோ அதை போல தமிழ்நாடு அரசு இதற்காக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து கட்சி கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் அரங்கநாயகம் வலியுறுத்த அனைத்து கட்சி கூட்டம் அதை ஏற்க மறுத்த அதிலிருந்து அவர் வெளிநடப்பு செய்துவிட்டார். அதற்கு பிறகு திமுகவினுடைய பொதுக்குழுவை கூட்டி கலைஞர் இந்த கச்சத்தீவு கொடுப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இந்த ஒப்பந்தத்தை நிராகரிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை அவர் நிறைவேற்றினார். அதற்கு பிறகு 1974ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்திலேயே இந்த கச்சத்தீவை கொடுத்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டும்,
என்ற தீர்மானத்தை சட்டசபையிலும் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி காட்டினார்கள். எனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் கூட அன்றைக்கு கச்சத்தீவை காரை வார்த்ததை எதிர்த்தது என்பதுதான் வரலாறு. திமுக தலைவர் கலைஞர் தொடர்ச்சியாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார் என்பதுதான் வரலாறு. இந்த உண்மைகளை மறைத்துவிட்டு இப்போது ஆர்டிஐ சார்பாக நாங்கள் தகவலை பெற்று விட்டோம் என்ற ஒரு நாடகத்தை அவர்கள் நடத்துகிறார்கள். இதற்கு முன்பு இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை செயலராக இருக்கின்ற போது இந்த பிரச்சனையில் கச்சத்தீவு ஏற்கனவே இலங்கைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, இதில் அவர்களிடமிருந்து திரும்பி பெறுகின்ற கோரிக்கைகளை இப்போது வைக்க முடியாது என்று திட்டவட்டமாக பாஜக ஆட்சியிலே வெளியுறவுத்துறை செயலராக இருந்தபோது ஏற்கனவே அவர் தெரிவித்தும் இருக்கிறார். அப்போது அவர்களுடைய நிலை கச்சத்தீவு இலங்கைக்கு தான் சொந்தம் என்பதுதான் மோடி ஆட்சியினுடைய நிலை. இப்போது தேர்தல் அரசியலுக்காக இவர்கள் நாடகமாடுகிறார்கள். இதுவரை கச்சத்தீவு பற்றி கேட்கப்பட்ட பல ஆர்டிஐ மூலம் கேட்கப்பட்ட பல தகவல்களுக்கு இது நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான அம்சம், இதில் தகவல்கள் தெரிவிக்கவே முடியாது என்பதுதான் ஆர்டிஐனுடைய பதிலாக இருந்தது. ஆனால் அண்ணாமலை கேட்டவுடன் இப்போது உடனடியாக ஒரு வாரத்திற்குள் பதிலும் வந்து சேர்ந்து விட்டது. இது கேட்ட பதிலை தந்த அதிகாரி யார் என்று சொன்னால் அவர் சொல்லுகின்ற பெயரில் அப்படி ஒரு அதிகாரி இன்றைக்கு வெளிநாட்டுத்துறை அமைச்சகத்தில் இல்லை என்பதும் இப்போது அம்பலமாகி இருக்கிறது. ஆக வெளிநாட்டுத்துறை அமைச்சகம் தன்னுடைய இருக்கின்ற சில ஆதாரங்களை அண்ணாமலையிடம் அப்படியே கொடுத்து ஆர்டிஐ மூலம் பெறப்பட்டது என்ற ஒரு நாடகத்தை நடத்தி தேர்தல் அரசியலுக்கு இதை திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் எதிராக ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்துங்கள், நானும் அதற்கு துணையாக இருக்கிறேன் என்று மோடி ஒரு பிரதமர் பதவியினுடைய நிலையிலிருந்து கீழிறங்கி வந்து இந்த தரந்தாழ்ந்த பிரச்சாரத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் சிந்திக்க